ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு உண்மையான கதை சொல்லட்டா? 1914ல டேவிட் பிளேர் அப்படிங்கிற ஒரு ஷிப் ஆஃபீஸர் இருந்தாரு. இவர் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஒரு ஹிஸ்டரியே அப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மைண்ட் ப்ளோ ஆயிரும். இவர் எப்பவும் போல ஒரு ஷிப் ஆஃபீஸருங்கனால இவர் ஷிப்ல போவார். ஆனா அந்த கரெக்டாக அந்த ஷிப்பு செயில் ஆகுத கொஞ்ச நேரம் முன்னாடி, அப்படின்னா துறைமுகத்தை போட்டு வெளியே போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கு வேற ஒரு ஷிப்புக்கு ஆஃபீஸரா அசைன் ஆயிடுறாரு. அப்போ இவர் அவசரமா பொட்டி படைக்கெல்லாம் எடுத்துட்டு போறாருல்ல, அப்போ ஒரு கீ எடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கீ எதுக்குள்ளது அப்படின்னு நம்ம படுத்துனா ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல நிறைய பைனாகுலர்ஸ் இருக்கு. அந்த கண்டெய்னரோட கீ எடுத்துட்டு போயிடுறாரு கைரோட. அப்போ அந்த ஷிப்பு இந்த கண்டெய்னரோட கீ இல்லாமலேயே செயில் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால என்ன நம்புறாங்கன்னா, அந்த ஷிப்ல யார்கிட்டையுமே பைனாகுலர்ஸ் இல்லைன்னு, பைனாகுலர்ஸே இல்லாம தான் அந்த ஷிப் அந்த கேப்டன்ஸ் ஓட்டுனது மாதிரியும் எல்லாரும் நம்புறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த ஷிப்பு கவுந்துருது நடு தண்ணியில. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்ட்டு. எஸ், நான் டைட்டானிக் பத்தி தான் பேசுறேன். ஸோ ஒரு கீங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு பாருங்க. இங்க ஒரு ஹிஸ்டரியே அப்படியே ஒரு திருப்பி போட்டிருக்கு. அதே அவர் அந்த கீயோட அந்த ஷிப்ல ஏறி இருந்தாருன்னா டைட்டானிக் சக்சஸ்ஃபுல்லா செயில் ஆயிருக்கலாம். ஒருவேளை டேவிட் பிளேர் அந்த ஷிப்ல இருந்தும் டைட்டானிக் ஆக்சிடென்ட் ஆகி இவரும் இறந்து போயிருக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் எப்படி ஒரு ஹிஸ்டரியை எப்படி கிரியேட் பண்ணுது. ஸ்மால் திங்ஸ் டூ மேட்டர், ஸ்மால் திங்ஸ் சேஞ்ச் த டெஸ்டினி அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு சின்ன மொமெண்ட் ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ற ஒரு மொமெண்ட்டா மாறினதை நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல